வணக்கம் மக்களே, நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, நிறைய பசங்க குழம்பி போற ஒரு விஷயத்தை பத்தி தான். பொண்ணுங்க அனுப்புற கலப்பு சிக்னல்கள். ஒரு நிமிஷம் நமக்கு ஏதோ இருக்குன்னு தோணும், அடுத்த நிமிஷம் என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம போயிடும். ரொம்ப குழப்பமா இருக்கும்ல. கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையில நீங்க தனியா இல்ல. இந்த வீடியோல பொண்ணுங்க அடிக்கடி அனுப்புற 4 முக்கியமான குழப்பமான கலப்பு சிக்னல்களை பத்தி பார்ப்போம். அப்புறம் இந்த சிக்னல்கள்ல நீங்க எப்படி ஏமாந்துடாம இருக்கணும்ன்றத பார்க்கலாம். சரி, முதல்ல ரொம்பவே பொதுவான ஒண்ணுல இருந்து ஆரம்பிப்போம். தொட்டு பேசுறது. சில நேரத்துல ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது உங்க கையை சும்மா தொடுவாங்க, இல்லைன்னா முதுகுல ஒரு தட்டு தட்டுவாங்க. இப்போ பசங்களுக்கு இது உடனே ஒரு நம்பிக்கையை கொடுத்துடும். அவளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இங்கதான் குழப்பமே ஆரம்பிக்குது. நிறைய பொண்ணுங்க இயல்பாவே அன்பா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. ஒரு சாதாரணமாக தொடுறது எப்போதும் காதல் ஆர்வத்தை குறிக்காது. அவள் எப்போதுமே அப்படி பண்றாளா, இல்லைன்னா மத்தவங்க கிட்டையும் அதே மாதிரி பழகுறாளான்னு பாருங்க. அந்த தொடுதல் ரொம்ப நேரம் நீடிக்குதா, இல்ல சும்மா பேச்சோட நடுவுல ஒரு செகண்ட் தொட்டுட்டு விடுறாளான்னு கவனிங்க. அவ தொடர்ந்து உங்களோட நெருக்கமா இருக்க ஏதாவது காரணம் தேடுறான்னா, இல்லைன்னா அவளோட தொடுதல்கள் ரொம்பவே நெருக்கமா கொஞ்சம் நீடித்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல சிக்னலா இருக்கலாம். ஆனா சும்மா ஒரு சிரிப்போட நடுவுல ஒரு சின்ன தொடுதலை பெருசா எடுத்து குழப்பிக்காதீங்க. ஒவ்வொரு தொடுதலையும் ஒரு கிரீன் சிக்னலா நினைச்சு ஏமாந்துடாதீங்க. அடுத்ததா, டெக்ஸ்ட் பண்றது. நீங்க அனுப்புற மெசேஜுக்கு அவ உடனே ரொம்ப பெரிய மெசேஜா ஈமோஜிஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஈடுபாடா பேசுற மாதிரி இருக்கும். நீங்க நினைப்பீங்க, அடடே நமக்குள்ள செம கெமிஸ்ட்ரி இருக்கு. உடனே நீங்க ஒரு காஃபி குடிக்கவோ இல்ல சினிமா போகவோ கூப்பிடுவீங்க. ஆனா அப்புறம் சைலன்ஸ், இல்லைன்னா ஒரு தெளிவில்லாத நிலை, நான் பிஸி இல்லைன்னா பார்க்கலாம்னு ஒரு பதில் வரும். இது ரொம்ப வெறுப்பா இருக்கும்ல. இது ஒரு பொதுவான கலப்பு சிக்னல். அவ உங்களுக்கு மெசேஜ் பண்றத விரும்பலாம், இல்லைன்னா அவ ஒரு நல்ல பேச்சாளரா இருக்கலாம். மெசேஜுக்கு உடனே பதில் அனுப்புறது உங்களை நேர்ல சந்திக்க அவ விரும்புறான்னு அர்த்தம் இல்லை. இங்க முக்கியமானது என்னன்னா, யார் சந்திப்பை தொடங்குறாங்கிறது தான். நீங்க தான் எப்பவுமே சந்திப்புக்கு முயற்சி பண்றீங்கன்னா, அவ தொடர்ந்து தட்டி கழிக்கிறா இல்ல சாக்கு சொல்றான்னா, அவ விஷயங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக ஆர்வம் காட்டல. உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பொண்ணு உங்களை சந்திக்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவா. வெறும் மெசேஜ்லயே ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி மாயையில ஏமாந்துடாதீங்க. நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஆழமான உரையாடலை விரும்புவோம்ல. அவளோட பர்சனல் கதைகளை ஷேர் பண்ணுவா, உங்க ஃபீலிங்ஸ் பத்தி கேட்பா. நீங்களும் உணர்வு பூர்வமா ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க நினைப்பீங்க, இதுதான்டா ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள வருது. ஆனா அப்புறம் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணும்போது அவ பின் வாங்குவா, நான் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்லுவா, இல்லைன்னா விஷயங்களை சும்மா அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லுவா. இது ரொம்பவே குழப்பமானதா, சில சமயம் மனசு புண்படுற மாதிரியும் இருக்கும். சில பேர் இயல்பாவே வெளிப்படையா பேசுறவங்க, எந்த காதல் நோக்கமும் இல்லாம ஆழமான உரையாடல்களை விரும்புவாங்க. அவங்க உங்களை ஒரு நல்ல நண்பராகவோ இல்ல நம்பகமான ஆளாகவோ பார்க்கலாம். இந்த வலையில மாட்டிக்காம இருக்க வெறும் வார்த்தைகளை மட்டும் நம்பாம அவளோட செயல்களை கவனமா பாருங்க. அவ உங்களை அவளோட எதிர்கால திட்டங்கள்ல சேர்த்துக்கிறாளா? அவ உங்களை அவளோட க்ளோஸ் நண்பர்கள் இல்ல குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஒரு முக்கியமான மாதிரி அறிமுகப்படுத்துறாளா? வெறும் உணர்வு பூர்வமான கனெக்ஷனை மட்டுமே விரும்புறா, வேற எதுவும் இல்ல. உணர்வு பூர்வமான நெருக்கத்தை காதல் கமிட்மெண்டா தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இது ஒரு பெரிய குழப்பம். ஒரு குரூப்ல இருக்கும்போது அவ எப்பவும் சிரிச்ச முகமா இருப்பா, உங்க எல்லா ஜோக்குக்கும் சிரிப்பா, ஜாலியா வம்பா பேசுவா. நீங்க மட்டும்தான் அந்த ரூம்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பா. உங்களுக்குள்ள ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி தோணும். ஆனா நீங்க அவளோட தனியா இருக்கும்போது அவ தூரமா இருப்பா, அமைதியா இருப்பா, இல்லைன்னா அவளோட போன்ல மும்முரமா இருப்பா. சில சமயம் மக்கள் பொது இடங்கள்ல வேற மாதிரி நடந்துக்குவாங்க. அவளுக்கு எல்லாரோட கவனமும் கிடைக்கிறது அவ விரும்பலாம், இல்லைன்னா குரூப்ல இருக்கும்போது அவ இயல்பாவே வெளிப்படையா ஃப்ரெண்ட்லியா பழகுற பொண்ணா இருக்கலாம். அவளோட வம்பா பேசுற பழக்கம் அவளோட பொதுவான குணாதிசயமா இருக்கலாம். உங்களை மட்டும் குறி வச்சு இல்லாம இருக்கலாம். முக்கியமான டெஸ்ட் என்னன்னா, நீங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது அவளோட நடத்தை தான். நீங்க 2 பேரும் மட்டும் இருக்கும்போது அவ தொடர்ந்து தூரமாவோ இல்ல ஆர்வம் இல்லாமலோ இருந்தா அவளோட பொதுவான வம்பா பேசுறது அவளோட சோசியல் பர்சனாலிட்டி தான். பொது இடத்துல அவ காட்டுற ஃப்ரெண்ட்லியான பழக்கத்தை நம்பி தனிப்பட்ட ரீதியா அவளுக்கு ஆர்வம் இல்லைங்கிறத புறக்கணிச்சிடாதீங்க. ஆக பொண்ணுங்க அனுப்பக்கூடிய 4 பொதுவான கலப்பு சிக்னல்களை பார்த்தோம். இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவளோட நடத்தையில ஒரு தொடர்ச்சி இருக்கா, தெளிவான நோக்கம் இருக்கான்னு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட செயல் இல்ல, ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் வச்சு முடிவு பண்ணாதீங்க. தனிப்பட்ட இடங்கள்லயும்
பொது இடங்கள்லையும் அவளோட ஒட்டுமொத்த நடத்தைய பாருங்க. அப்புறம் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு அவ எப்படி பதில் சொல்றான்னு பாருங்க. கடைசியா ஒன்னு சொல்றேன், நீங்க தொடர்ந்து குழப்பமா ஃபீல் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா அவளோட செயல்கள் அவளோட வார்த்தைகளோட ஒத்து போகலன்னா, நீங்க நம்புற அளவுக்கு அவளுக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். அது பரவாயில்லை. இது உங்களோட நேரத்தையும் தேவையில்லாத மன உளைச்சலையும் மிச்சப்படுத்தும். உங்க உள்ளுணர்வை நம்புங்க. அப்புறம் தெளிவான பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியான முயற்சியும் தான் எப்போதும் உண்மையான ஆர்வத்தோட நல்ல அறிகுறிகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கலப்பு சிக்னல்கள் பத்தி உங்க அனுபவங்கள் என்ன? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய டேட்டிங் டிப்ஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க நோட்டிபிகேஷன் பெல்லை அமுத்த மறந்துடாதீங்க. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.